சரி, நான் போகிறேன். நீ பேசினாயா? ஆமாம், நான் ஊமை இல்லை. ஓ, நீ ஏன் போக வேண்டும்? நீர் பேசுகிற வழியாக காணோம், அதனால் தான் போக வேண்டும் என்றேன். அப்படியா? எனக்கு பயமா இருந்தது. என்ன பயம்? ஒரு அபலை ஸ்திரியை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியை கிளம்பலாமா? உன்னை கண்டு நான் பயப்படவில்லை. பின்ன நான் காண்பது கனவோ அல்லது ஜுரவேகத்தில் தோன்றும் சித்தப்பிரமையோ என்று நினைத்தேன். பேசினால் ஒருவேளை பிரமை கலைந்து விடுமோ என்று பயந்தேன். இப்போது என்ன தோன்றுகிறது? கனவா பிரமையா? இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது. நீ மட்டும் கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால். இருந்தால் என்ன? நிஜமாக நீதானா என்று உன்னை தொட்டு பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வேன். இப்போதாவது உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது. இன்னும் பல விஷயங்கள் நிச்சயமாயின. என்ன? நிஜமாகவே நீதான் உட்கார்ந்திருக்கிறாய். வெறும் கனவோ பிரமையோ அல்ல என்பது ஒன்று. அப்புறம்? நீ கையினால் தொட முடியாத தெய்வ கன்னிகை அல்ல. உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரகமும் அல்ல. சாதாரண மானிட பெண் தான் என்பது ஒன்று. இன்னும் என்ன? இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பதும் ஒன்று. ஆமா, என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகமா? நல்ல கேள்வி கேட்டாய். உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் ரொம்ப பொருத்தமாய் இருந்திருக்கும். இந்த 3 வருட காலமாக நான் எங்கு சென்றாலும் எது செய்தாலும் என் இதய அந்தரங்கத்தில் உன் எழிலுருவம் தானே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சொன்னீர்? 3 வருஷ காலமா? உம்மை நான் மாமல்லபுரத்து வீதியில் சந்தித்து 10 நாட்களுக்கு மேல் இராதே. ஓஹோ, 10 நாட்கள் தான் ஆயிற்றா? நான் என்ன செய்வேன்? உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய நினைவு அடியோடு அழிந்து விடுகிறது. என்னையும் நான் வந்த காரியத்தையும் ஏன் இந்த உலகத்தையும் எல்லாவற்றையுமே மறந்து விடுகிறேன். போய், உமக்கு இன்னும் ஜுரம் குணமாகவில்லை, அதனால் தான் இப்படி எல்லாம் பிதற்றுகிறீர். இல்லை, இப்போது எனக்கு ஜுரம் இல்லை. நீ வேண்டுமானால் என் கையை தொட்டுத்தான் பாரு. அப்பா, கொதிக்கிறதே. அது ஜுரத்தினால் அல்ல. வேற எதனாலா? அது கூடவா தெரியாது உனக்கு? வேண்டாம், தெரிய வேண்டாம். கொஞ்ச நேரம் என் கண்களை பார்க்காமல் ஞாபகப்படுத்திக் கொண்டு சொல்லும். நீர் யார், எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர் என்பதாவது நினைவிருக்கிறதா? எல்லாமே மறந்து போய்விட்டதா? இல்லை, எல்லாமே மறந்து விடவில்லை. செண்பகத்தீவிலிருந்து வந்து ரத்ன வியாபாரம் செய்வதற்காக. மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த நினைவும் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. அரண்மனைக்கு வாரும், சக்கரவர்த்தி மகள் ரத்னம் வாங்குவாள் என்று சொன்னேனே, ஏன் வரவில்லை? மறுபடியும் உன்னை பார்க்க நேர்ந்தால் பிரிந்து வருவதற்கு மனம் இடம் கொடாதே என்றுதான் வரவில்லை. செண்பகத்தீவை சேர்ந்த ஆண்கள் இப்படித்தான் பேசி பெண்களை ஏமாற்றுவது வழக்கமா? அங்கே இதையும் ஒரு வித்தியாக சொல்லிக் கொடுக்கிறார்களா? அப்படி ஒன்றுமில்லை. செண்பகத்தீவில் இருந்து வந்தவன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில் தான். இந்த புண்ணிய காவேரி நதிக்கரையில் தான் நான் ஓடி ஆடி விளையாடினேன். ஆஹா, நான் செண்பகத்தீவில் இருந்த போது எத்தனை நாட்கள் இந்த நாட்டை நினைத்துக் கொண்டு பெருமூச்சு விட்டிருக்கிறேன். மறுபடியும் இந்த நாட்டை நான் காண வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்பொழுதுதான் நிறைவேறியது. உன்னால் தான் நிறைவேறியது. இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உனக்கு நான் எவ்விதம் நன்றி செலுத்தப் போகிறேன்? எனக்கு நீர் நன்றி செலுத்துவதில் என்ன பிரயோஜனம்? உண்மையில் நீர் நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவி. அப்படியா? உன்னுடைய பெயர்? என் பெயர் என் பெயர் ரோஹிணி. என்ன அழகான பெயர். ஆனால் உன்னுடைய கண்களிலிருந்து வீசும் ஒளிக்கு முன்னால் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் ஒளி கூட மங்கிவிடும் போல இருக்கிறது. வேஷமா போடுகிறீர்? வேஷம்? உம்முடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். எங்க வேஷமா? உண்மையில் நீர் ரத்ன வியாபாரி அல்ல, கவி. ஓ, அதற்கு நீதான் காரணம். சந்திரபிம்பம் போன்ற உன் முகத்தில் இருந்து பொங்கும் அமுத கிரணங்களில். போதும், நிறுத்தும். உம்முடைய பரிகாசத்தை இனி என்னால் சகிக்க முடியாது. பரிகாசமா? இல்லாமல் என்னவா?
சரி இருக்கட்டும். நான் எப்படி இங்க வந்து சேர்ந்தேன் அதையாவது சொல்லு. சாட்சாத் குந்தவி தேவியின் கருணையினால் தான் இங்கே வந்து சேர்ந்தீர். ஆனால் அவருக்கு மட்டும் நீர் நன்றி செலுத்தினால் போதாது. அவருடைய அண்ணா மகேந்திர பல்லவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். தங்கையின் காரியத்தில் தலையிடாமல் இருந்ததற்காக. பல்லவ குலத்தைச் சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது. குந்தவி தேவியை நேரில் பார்த்தால் இப்படி சொல்ல மாட்டீர். என்னை கூட மறந்து விடுவீர். சத்தியமாய் மாட்டேன். 1000 குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள். அது இருக்கட்டும். அண்ணனும் தங்கையும் இப்பொழுது இந்த மாளிகையில் தான் இருக்கிறார்களா? இல்லை, குந்தவி தேவி மட்டும்தான் இங்கே இருக்கிறார். யுவராஜா மகேந்திர பல்லவர் சீன யாத்ரிகர் யுவான் ஸ்வாங்கை வரவேற்க காஞ்சிக்கு போயிருக்கிறார். பார்த்தீரா, எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடல்களுக்கு அப்பால் உள்ள நாடுகள் எல்லாம் பரவியிருப்பது. ஆமாம், நீர் போயிருந்த நாடுகளில் எல்லாம் எப்படி? அங்கேயெல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்திக்கு இந்த நாட்டு அரசகுமாரன் கப்பம் கட்ட மறுத்து செண்பகத்தீவுக்கு போய் காலங்கழிக்கிறானாமே, அது நியாயமா? உம்முடைய அபிப்பிராயம் என்ன? என்னை பொறுத்தவரை இந்த நாட்டின் அடிமையாக இருப்பதை காட்டிலும் செண்பகத்தீவின் சுதந்திர பிரஜையாக இருப்பதையே விரும்புகிறேன். நிச்சயமாகவா? ஆம். எனக்காக கூட நெருங்கி தங்க மாட்டீரா? தேவி, அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம். உமக்கு மட்டும்தானா? எனக்கும் இது சோதனையாய்த்தான் இருக்கிறது. வாரம் போவோம். அடடே, நீயா? மாரப்ப பூபதின்னு நினைச்சேன். இளவரசர் போனது போல நீயும் அங்க கப்பல் ஏறி போயிட்டியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்து சேர்ந்தியே. என்ன செய்து கொண்டு வந்திருக்க? எல்லாம் நல்ல செய்தான். முதல்ல குடிக்க ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டா. வழி தெரியுமா உனக்கு? நம்ம விக்ரமராஜா நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. என்ன, நிஜமாவா? நிஜமாதான், நானே அவரை பார்த்து பேசினேன். ஆமா, இப்ப அவர் எங்க இருக்காரு? சொல்ல மாட்டேன், ரகசியம். சரி, அப்புறம்? ராணி இருக்கிற இடத்தை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சு. சிவனடியாரு இப்ப அவங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன, சிவனடியாரா? உனக்கு மட்டும்தான் அவர் யாருன்னு தெரியுமா? எனக்கும் தெரியும். அவர் சடமுடிய பிச்செறிஞ்சு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரா? சொல்லட்டுமா? செத்து போனானே உங்க பாட்டன் வீரபத்ராச்சாரி, அவன். அது இருக்கட்டும். நீ போனப்புறம் இங்க என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? 4 நாளைக்குள்ள மாரப்ப 5 தரம் வந்துட்டான். அவன் தான் இப்ப சோழ நாட்டுக்கு சேனாதிபதியா. ஜம்பம் பொறுக்க முடியல. வசந்த மாளிகையில யாரோ ஒரு ரத்ன வியாபாரி வந்திருக்கிறானாமே, அவன் செம்பகத்தீவில இருந்து வந்தவனாமே, அப்படி இப்படின்னு கேட்டு என் வாயப்பிடுங்க பார்த்தான். நான் அசந்துருவேனா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிச்சுட்டேன். அப்புறம் அடிக்கடி இங்க வந்து நீ வந்துட்டியா நீ வந்துட்டியான்னு கேட்டு என் உயிரே வாங்கிட்டான். இப்ப கூட வந்தாலும் வருவான். அப்படின்னா நான் உடனே வசந்த மாளிகைக்கு போகணுமே. எப்படி போக முடியும்? எந்த காரணத்தை சொல்லிட்டு போக முடியும்? குந்தவி தேவி இங்க வந்தா நான் தான் படகு செலுத்திட்டு போகணும்னு சக்கரவர்த்தி சொன்னாங்கல்ல, அதை கேட்டு போக வந்தேன்னு சொல்லுவேன். என்கிட்ட பேசும்போது இருக்கிற தைரியம் அவங்க கிட்ட பேசும்போது இருக்கணுமே. எல்லாம் இருக்கும். இந்தா, விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. சரி. வா பொண்ணா, உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். நானும் நல்ல சமயத்துல தான் வந்திருக்கிறேன் மகாராஜா. நீங்க இனிமே இங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்து தான். மாரப்பு கோவில் தான் சோழ நாட்டுக்கு இப்ப சேனாதிபதி ஆயிருக்கான். அவனுக்கு நீங்க இங்க வந்திருக்கிறது எப்படியோ தெரிஞ்சு போச்சு மகாராஜா. அதை விட பெரிய ஆபத்து வேறொன்று இருக்கிறது பொண்ணு. என்ன? ஒரு இளம் பெண்ணின் கருவழிகளில் உள்ள ஆபத்து தான் அது. வா வா, அவள் வருவதற்குள் போய்விடலாம். பொருங்க மகாராஜா, புதையல் எடுத்துட்டு போயிடுவோம். ஓ ஆமா. இந்த இடத்துல தான் மகாராஜா.
பொன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என் உள்ளத்தில் காதலும் வீரமும் போட்டியிட்டன. அந்த போட்டியில் எங்கே காதல் வென்றுவிடுமோ என்று நான் அஞ்சினேன். அதற்கு அவசியம் இல்லாமல் செய்துவிட்டது இந்த கத்தி. என் தந்தை எனக்கு அழைத்து விட்டு சென்ற இந்த தமிழ்மறை என்ன சொல்லுகிறது? முயற்சி திருவினையாக்கும் என்றல்லவா சொல்லுகிறது. அந்த முயற்சியை நானாவது கைவிடவா? வா பொன்னா, போகலாம். இது என்ன பொன்னா, படகை காணோமே? நீந்தியே போய் விடுவோமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருங்க, கரையோரமா போயிருக்குதான்னு பார்த்து வந்துடுறேன். சோழ நாட்டாரின் யோகிதை இதுதானா? வள்ளுவர் பெருமான் முயற்சி திருவினையாக்கும் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று என்றும் சொல்லியிருப்பதாக எனக்கு கேள்வியாயிற்று. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒருவேளை... ஆமாம், நீங்கள் குழி தோண்டி புதையல் எடுப்பதை பார்த்துக் கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். உண்மையாகவா? உங்கள் பொய் வேஷத்தையும் தெரிந்து கொண்டேன். அப்படியானால் நான் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போக நினைத்ததில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? உயிருக்கு பயந்துதானே ஓட பார்த்தீர்கள்? ஆமாம், இந்த உயிர் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு தேவையாயிருக்கிறது. என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும், இந்த தாய் திருநாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கும் இந்த உயிர் வேண்டியிருக்கிறது. உங்களுடைய உயிர் இப்போது உங்களுடையதல்லவே? நீ சொல்லியது ஒரு விதத்தில் அல்ல, பல விதத்திலும் உண்மை. 3 வருஷத்துக்கு முன்பு காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் உன்னை பார்த்த போது என் உயிரை நீ உன்னுடையதாக்கிக் கொண்டாய். இது உண்மையானால் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓட பார்த்தீர்களே, அது எப்படி? தவறுதான். அதற்கு காரணம் நீ விடை கொடுக்காவிட்டால் என்னால் போக முடியாதே என்ற எண்ணம்தான். நீங்கள் போவதை நான் ஏன் தடுக்க வேண்டும்? உங்களுடைய கடமையை செய்வதற்கு நான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும்? நான் எண்ணியது பிசகு என்று இப்போதுதான் தெரிகிறது. உன்னிடம் நான் எல்லாவற்றையும் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். சொல்லி இருந்தால் நான் படகை அவிழ்த்து விட்டிருக்க மாட்டேன். இப்போது நான் உன்னிடம் தைரியமாக விடை கேட்கிறேன், உதவியும் கேட்கிறேன். இந்த நதியை தாண்டுவதற்கு படகு, தாண்டிய பின் மாமல்லபுரம் போவதற்கு குதிரையும் கொடுத்து உதவ வேண்டும். கொடுக்கிறேன். ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? போன தடவை போனது போல் என்னை கரையில் நிறுத்திவிட்டு நீங்கள் மட்டும் கப்பலில் போய்விடக் கூடாது. என்னையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். தேவி, என்ன சொன்னாய்? என் காதில் சரியாய் விழுந்ததா? மகா பல்லவ சக்கரவர்த்தியின் ஏக புதல்வியான நீ இந்த தேச பிரஷ்டனுடன் கடல் கடந்து வருவாயா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம்? பெண் குலத்தை பற்றியே நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். மகாராஜா, பொன்னா, இந்த தேவிதான் படகை அவிழ்த்து விட்டு விட்டாராம். வேறு படகு தருவதாக சொல்லுகிறார். எல்லாம் காதல விழுந்தது மகாராஜா. இவ்வளவு தொல்லை எதுக்கு? சக்கரவர்த்திட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கவலையே இல்லை. என்ன சொன்னாய்? உங்கள் மகாராஜாவை மன்னிக்கும்படி சக்கரவர்த்தியிடம் நான் சொல்ல வேண்டுமா? ஒரு தடவை அந்த தவறை செய்தேன், இனி செய்ய மாட்டேன். இவர் தமதையில் பிடித்த வாளின் வலிமையினால் ஒரு சான் பூமியை வென்று ராஜாவானால் அந்த சான் பூமிக்கு நான் ராணியா இருப்பேன். உன்னை போல் இவர் படகோட்டி பிழைத்து ஒரு குடிசையில் என்னை வைத்தால் உன் மனைவி வள்ளியைப் போல் நானும் அந்த குடிசையில் ராணியா இருப்பேன். இவரை மன்னிக்கும்படியோ இவருக்கு சோழ ராஜ்யத்தை கொடுக்கும்படியோ சக்கரவர்த்தியை ஒரு நாளும் நான் கேட்க மாட்டேன். எனக்காக வேண்டுமானால் என் தந்தையிடம் நான் பிச்சை கேட்பேன். இவருக்காக எதுவும் கேட்டு இவருடைய வீரத்துக்கு மாசு கற்பிக்க மாட்டேன். மன்னிக்க வேண்டும் பெருமாட்டி, தங்கள் அனுமதி இல்லாமல் வந்து விட்டேன். சக்கரவர்த்தியின் கட்டளை எப்படி? எந்த சக்கரவர்த்தி? என்ன கட்டளை? தங்கள் சகோதரர் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் உத்தரவு. ஷண்பகத்தீவிலிருந்து வந்திருக்கும் ஒத்தனை கைப்பற்றி உடனே காஞ்சிக்கு அனுப்பும்படி உத்தரவு. இதோ பாரு. ஷண்பகத்தீவின் ஒற்றன் யார்? இதோ நிற்கிறானே இவன் தான். யாரங்கே? இவனை கைது செய்யுங்க. நில்லுங்கள். இவர் என் விருந்தினர். இவருக்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன். பலபலே பலபலே, சோழ நாட்டின் பெருமையை விளங்க வைக்கப் போகும் வீரசிங்கம் ஒரு பெண்ணின் முந்தானையில் ஒளிந்து கொள்ளுகிறானே. வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. போதும் சித்தப்பா, போதும். இதோ நான் வர சித்தமாயிருக்கிறேன். அழைத்துக் கொண்டு போங்கள்.
கொண்டு வாங்க. படகோட்டி புறப்படு. அவன் ஏன் வர வேண்டும்? அவனை பிடிப்பதற்கும் உத்தரவு இருக்கிறதா? இல்ல தேவி, அந்த ஒற்றனுக்கு இவன் துணையாக இருந்திருக்கிறான். அதுக்காக நான் சொல்லுகிறேன். அதற்காக பிடிப்பதா இருந்தால் என்னை அல்லவா முதலில் பிடிக்க வேண்டும்? சக்கரவர்த்தியின் உத்தரவில்லை, இருந்தால் அதையும் செய்வேன். பொன்னா, நீ உடனே போய் வள்ளி அழைத்துக் கொண்டு இங்கே வா. நமக்கு அதிகமான வேலை இருக்கிறது. உங்கள் மகாராஜாவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். யாருக்கும் தெரியாமல் அவரை மாமல்லபுரத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த அமாவாசை என்று செண்பகத்தீவுக்கு செல்லும் கப்பலில் அவரை ஏற்ற பிறகுதான் நமக்கு நிம்மதி. நான் தான் கதை தரேன். நான் தானா? நீதானா? ஆமா. வேற யாரும் இல்லையே? ஏன் வேற யாரும் வந்தாங்களா? என்னடா குப்ரசுத்தா? என்ன தர்மராஜனி? எப்படா இருக்க உடம்பு? நீங்களா? வாங்க. எங்க இந்த ரத்தன வியாபாரி? அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். ஆமா, எங்கே மகாபிரபு? அவர் ஐயனார் கோவில்ல இருக்கார். உங்களை கூட்டிக்கிட்டு என்ன வர சொன்னார்? அப்படியா? ரத்ன வியாபாரிக்கு வழியை காட்டுற மாதிரி காட்ட மாட்டியா? என்னடா கணக்கிற? என்ன கண்டா உங்களுக்கு பயமா இருக்கா? இவரை பார்த்த உடனே பயப்படுறாங்க. ஆளை பார்த்து என்ன அடிக்கிறீங்க? இவரை பார்த்துக்கணும். வள்ளி, இனிமே ஒரு வினாடி கூட இங்க தரக்கூடாது. நீ எப்படியே வசந்த மாளிகைக்கு போய் இளவரசியை அழைச்சிட்டு மாமல்லபுரத்துக்கு போயிடு. நான் எப்படியாவது இளவரசரை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி போ. சேனாபதி. மகாபிரபு, மகாபிரபு, மகாபிரபு. எங்கே இளவரசன்? அவனை ஏன் இங்கு கொண்டு வரவில்லை? காளிமாதாவின் கட்டளையை உதாசீனம் செய்கிறாயா? ஐயோ மகாபிரபு, இல்லை இல்லை. இன்று சாயங்காலம் தான் இளவரசரை கைப்பற்ற முடிந்தது. உடனடியாக இங்கு கொண்டு வருவோம் என்றால் அங்கு பல ஆபத்துகள் இருக்கின்றன. மகாபிரபு, அந்த ஓடக்காரன் பொன்னன் இருக்கின்றானே, தேச துரோகி. அவனோடு குந்தவி தேவியும் சேர்ந்து கொண்டு இளவரசரை தப்பு வைக்க முடிந்திருக்கிறாள். சேனாபதி, ஒரு பெண் பிள்ளைக்கும் ஓடக்காரனுக்கும் பயந்து நீயா எப்படி பேசுகிறாய்? மகாபிரபு, இல்லை. நான் பயப்படுவது காளி மகாதேவியின் கைங்கரியத்திற்கு எங்கே பங்கம் நேர்ந்து விடுமோ என்றுதான் பயப்படுகிறேன். மகாபிரபு, தங்களின் கட்டளைப்படி அடுத்த அமாவாசை இரவுக்குள் விக்கிரமனை கட்டாயம் தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். சரி, எப்போது எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாய்? சக்கரவர்த்தியின் கட்டளை பிரகாரம் இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லித்தான் அனுப்பிக்கப் போகிறேன். அந்த சமயம் தங்களின் ஆட்கள் வந்து வழிமறித்து அப்படியே தூக்கிக் கொண்டு போய்விடுவார். அப்படியே செய். அவனை கொண்டுதான் சிவனடியாரை தீர்த்து கட்ட வேண்டும். அப்போதுதான் காளி மாதாவின் சாம்ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க முடியும். பின்ன ஜாக்கிரதை. மகாபிரபு, மகாபிரபு, சத்குருநாதா, சத்குருநாதா. பொன்னா, நீயா? உடனே புறப்படுங்க. குந்தவி தேவி வள்ளியும் காத்துக்கிட்டு இருக்காங்க மாமல்லபுரத்துல. அதோட இருக்குது பாருங்க குதிரை. யார் அது? பொன்னனா? வா வா வா.
இவர் யார் என்று தெரியவில்லையே எனக்கு. அது இருக்கட்டும், நீ குமரப்பன் தானா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்ல, ஒருவேளை நீயும் கபாலிகர் கூட்டத்தை சேர்ந்தவனோ என்னமோ என்று நினைக்கின்றாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நானும் பரஞ்சோதி அடிகளின் திருக்கூட்டத்தை சேர்ந்தவன் தான். சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? மகாராணியார் கிடைத்து விட்டார். எங்கே? இதோ இந்த மண்டபத்திற்குள்ளேதான் இருக்கிறார். அம்மா, அம்மா, விக்ரமா! அம்மா, விக்ரமா! அம்மா, உங்களை இந்த கோலத்தில் பார்க்கத்தானா உங்களுக்கு நான் மகனாக பிறந்தேன்? உங்களை இந்த நிலையில் விட்டு செல்லத்தானா என் தந்தை உங்களிடம் என்னை வீர மகனாக வளர்க்க சொன்னார்? விக்ரமா! வீரத்தால் விழுந்து விட்ட மன்னரின் மக்கள் கோடை திறத்தால் விழுந்து விட்டார்களே அம்மா. சிம்மக்கொடி பறந்து கொண்டிருந்த சிராப்பள்ளி மலை உச்சியிலே புலிக்கொடியை பறக்க விட முயன்ற என்னை காட்டிக் கொடுத்து விட்டார்களே அம்மா, காட்டிக் கொடுத்து விட்டார்களே. என் தந்தையின் கனவை எப்படி நனவாக்கப் போகிறேன்? கவலைப்படாதே குழந்தாய், காலம் வழிகாட்டும். காட்டாதே, காலம் உங்களுக்கு வழி காட்டாது. இவன் எப்படி இங்கே வந்தான்? கபாலிகர் குகையிலிருந்து என்னை காப்பாற்று. சிவனடியாரின் ஆட்கள் வந்த போது இவனையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். என்னை பிடித்துக் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? என்னாலயா காளியின் சாம்ராஜ்யத்தை கபால பைரவர் ஸ்தாபிக்கப் போகிறார்? என்ன உளறுகிறாய்? உணரவில்லை, உண்மையை சொல்கிறேன். இன்று இரவு சிவனடியார் சிவலோகம் போகிறார். நாளை காலையில் மாகாளியின் சாம்ராஜ்யம் மாமல்லபுரத்தில் ஆரம்பமாக போறது. இங்கே வந்ததிலிருந்து இவன் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். விக்ரமா, எப்பேற்பட்ட மகான் நமக்கு எத்தனை ஒத்தாசை செய்திருக்கிறார். அப்பேற்பட்டவருக்கா இந்த கதி? சிந்திக்க வேண்டிய விஷயம்தான், உடனே செயலாற்ற வேண்டிய விஷயமும் கூட. எப்படி முடியும்? பொழுது விடியறதுக்குள்ள மாமல்லபுரம் போய் சேரணுமே. சேராவிட்டால் என்ன, கப்பல் போய்விடும், அவ்வளவுதானே. நாம் இப்பொழுதே போகலாம். வா. எங்க போகிறோம் மகாராஜா? எந்த இடத்துல சிவனடியார கபால பைரவன் மறைச்சு வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். என்னை கட்டாவிழ்த்து விடுங்கள், நான் வழிகாட்டுகிறேன். என்ன பொன்னா, இவனை சீக்கிரம் கட்டவிழ்த்து விடு. அவசரப்படாதே பிள்ளாய், உன்னைத்தான் நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னையா? நீரா? எதற்காக எதிர்பார்த்தீர்? இந்த தட்சண பாரத தேசத்திலே இன்றிரவு காளி மாதாவின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாக போகிறது. அந்த சாம்ராஜ்யத்திற்கு உன்னை இளவரசன் ஆக்க வேண்டும் என்பது மாதாவின் ஆய்க்கை. நீர் சொல்வது உண்மையானால் நான் செய்ய போகும் காரியத்திற்கு குறுக்கே நிற்காதீர். இதோ கட்டுண்டு கிடக்கும் இந்த பெரியார் எங்கள் குலத்தின் நண்பர். எனக்கும் என் தாய்க்கும் எவ்வளவோ பரோபகாரம் செய்திருக்கிறார். இவரை விடுவிக்க வேண்டியது என் கடமை. என் உடலில் உயிரும் கையில் கத்தியும் உள்ளவரை இவரை நான் விடுவிக்காமல் இருக்க மாட்டேன். விக்ரமா, இந்த போலி சிவனடியா, இந்த வஞ்சக வேஷதாரி, இந்த பொய் ஜடா மகுடதாரி யாரென்றறிந்தால் இவ்விடம் சொல்ல மாட்டாய். இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு துடிப்புடன் நிற்கவும் மாட்டாய். வஞ்சகமா? வேஷமா? அப்படியானால் இந்த சிவனடியார் யார் என்பதை நீங்களே சொல்லுங்கள். நானே சொல்ல வேண்டும். நீயே கேள் அந்த வேஷதாரியை. நீர் யார்? கேள். தைரியம் இருந்தால் பதில் சொல்லட்டாய். விக்ரமா, இந்த கபால மாலை அணிந்த வஞ்சக வேஷதாரி யார் என்று முதலில் நீ கேள். தைரியம் இருந்தால் பதில் சொல்லட்டும். மகாஜனங்களே, உங்களைப் போலவே நானும் மடமையில் ஆழ்ந்திருந்த காலம் ஒன்றுண்டு. அந்த காலத்தில் அன்பே உருவான சிவபெருமான் கையில் மண்டையோட்டுடன் காட்சியளிப்பதும், கருணையே வடிவான பராசக்தி கழுத்தில் கபால மாலையுடன் காட்சியளிப்பதும் தத்துவார்த்தம் கொண்டவை என்பதை அறியாமல் என் சொந்த பிள்ளையே நான் இந்த கபாலிகர்களுக்கு தத்தம் செய்தேன். அப்போது இங்கே சற்று முன் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் தான் என் கண்களை திறந்து விட்டார். அந்த மகாபுருஷர் இந்த இடத்தை விட்டு போய்விட்டார். அவர் யார் என்பதை சொல்ல இன்று எனக்கு அதிகாரம் இல்லை. இன்னும் 2 நாட்களில் உறையூரில் நடக்கவிருக்கும் வைபவத்திற்கு நீங்கள் வந்தால் அவர் யார் என்பதை அறியலாம்.
இப்போது இங்கே பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாதகன் யார் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். 20 வருஷங்களுக்கு முன்னால் தமிழகத்தின் மீது படையெடுத்த புலிகேசியின் சகோதரன் இவன். இவன் சகோதரனை பழிவாங்க நானும் நரசிம்மவர்மரும் தொடுத்த வாதாபி போரில் ஒரு கையை இழந்து சரணாகதி என்று என் காலில் விழுந்தவன் இவன். புலிகேசியை விட கொடியவனான இவன் பெயர் கபால பைரவன் அல்ல, நீலகேசி. ஆம், சக்கரவர்த்தியின் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக உங்களை தூண்டிவிட இவன் செய்த சதியே இந்த ரணமந்திரகாளி கோவில். இல்லை என்றால் காளிபக்தனான இவன் ஆயிரக்கணக்கான கத்திகளையும் கட்டாரிகளையும் கொல்லிமலையின் உச்சியில் உள்ள குகைகளில் ஒளித்து வைத்திருப்பானேன். சிவனடியாரின் அன்பிற்கும் அனுதாபத்திற்கும் பாத்திரமான பார்த்திப மகாராஜாவின் பத்தினி அருள்மொழி தேவியாரை சிறைப்பிடித்து வைப்பானேன். பொய், எல்லாம் பொய். இதற்கெல்லாம் சாட்சி எங்கே? இதோ நான் இருக்கிறேன் சாட்சி. மகாராஜாதிராஜ பல்லவ சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்தான். அந்த சதியில் என்னையும் சேர்ந்து கொள்ள சொன்னார். ஆனால் நான் சேரவில்லை. அதன் பிறகு தேசப்பிரஷ்டனான விக்ரமனையும் சேர்த்துக் கொள்ள பார்த்தான். இப்படிப்பட்ட ராஜ துரோகி இனிமேல் உயிரோடு விடமாட்டேன். சுவாமி, ஆத்திரத்தில் ஏதோ செய்து விட்டேன். அதில் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள். சித்தப்பா, சித்தப்பா, என்னை மன்னித்து விடு. விக்ரமா, சக்கரவர்த்தி உன்னை ஒரே ஒரு அழைத்து வரும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். எதற்காக? தேசப்பிரஷ்டனான நீ திரும்பி வந்தது குற்றமா? அப்படி நான் வந்தது குற்றமானால் அந்த சக்கரவர்த்தி என்னை தேசப்பிரஷ்டம் செய்ததும் குற்றம்தான் என்று நான் சொன்னதாக போய் சொல்லுங்கள். வீணாக ஆத்திரப்படாதே விக்ரமா. இன்று நீ புரிந்திருக்கும் மகத்தான வீரச் செயலை மன்னர் உணரும் பொழுது அவர் மனம் மாறாமல் போகாது. என்ன வழி? இளவரசரை இன்னும் காணோமே. வந்து விடுவார் அம்மா. சரி, என்ன சொன்னார் கப்பல் தலைவர்? இளவரசர் வரும் வரை செண்பகத்தீவுக்கு செல்லும் கப்பல் மல்லை துறைமுகத்தில் தான் நிற்க வேண்டும் என்பதை அவரிடம் சொல்லிவிட்டாயா? சொல்லிவிட்டேன் அம்மா. இம்முறை இளவரசர் இல்லாமல் அவரும் செண்பகத்தீவிற்கு போக முடியாதான். தேவி, சக்கரவர்த்தியார் வந்து விட்டார். என்ன? அப்பாவா? ஐயோ, இந்த நேரத்தில் இளவரசர் இங்கு வந்து விட்டால் ஆபத்து தான். என்ன செய்வேன்? நீ இங்கே ஏறு வள்ளி. வாருங்கள் அப்பா. இத்தனை நாளா எங்கே போயிருந்தீர்கள்? அது இருக்கட்டும். நீ உறையூரில் இருந்து எப்போது வந்தாய்? எதற்காக இவ்வளவு அவசரமாய் வந்தாய்? அதுவா? அது எனக்கே தெரியவில்லை அப்பா. சரி, இன்று சாயங்காலம் நான் உறையூருக்கு கிளம்ப போகிறேன். நீயும் வருகிறாயா? எதற்காக அப்பா? ரொம்ப முக்கியமான காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கின்றன. அருள்மொழி தேவி அகப்பட்டு விட்டார். அவரை கண்டுபிடித்து கொண்டு வந்தது யார் தெரியுமா? நீ அடிக்கடி சொல்வாயே, யாரோ வேஷதாரி சிவனடியார் என்று. அவர்தான். இதுவரை அவரை ஒளித்து வைத்திருந்தது கூட அந்த சிவனடியார் தானோ என்னமோ? இன்னும் உனக்கு சந்தேகம் தீரவில்லையே அம்மா. ராணியை கொண்டு போய் அந்த சிவனடியார் ஒளித்து வைத்திருக்கவில்லை, கபால பைரவன் தான் ஒளித்து வைத்திருந்தான். ஐயோ, அது மட்டுமா, ராணியை காப்பாற்ற போன அந்த சிவனடியாரை வேறு அவன் தீர்த்து கட்ட பார்த்தானாம். கழுத்தில் கத்தி விழப்போகும் சமயத்தில் ரத்தின வியாபாரி வந்து அவரை காப்பாற்றினான். அதிசயமா இருக்கிறது. இது என்ன அதிசயம்? இன்னொரு அதிசயத்தை இருக்கிறது. அந்த ரத்தின வியாபாரி யார் தெரியுமா? என்னால் தேசப்பிரஷ்டம் செய்யப்பட்ட சோழ நாட்டு ராஜகுமாரன் அவர். தாயாரையும் தாய் நாட்டையும் பார்ப்பதற்காக அம்மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்தானா. என்ன தைரியம், என்ன துணிச்சல்! அப்பா, அவர்கள் எல்லோரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். விக்கிரமன் இன்னான் என்பதை கண்டுபிடித்தவன் மாரப்பு பூபதி. அவனை விசாரணைக்காக காஞ்சிக்கு அனுப்பும்படி உன் தமையன் கட்டளை அனுப்பியிருந்தான். நான் அதை மாற்றி உறையூருக்கே அவர்களை கொண்டு போக சொல்லியிருக்கிறேன். நானே நேரில் வந்து விசாரணை நடத்துவதாக தெரிவித்திருக்கிறேன். அதற்காகத்தான் உன்னையும் உறையூருக்கு அழைக்கிறேன். வருகிறாயா குழந்தாய்? என்ன அம்மா, உனக்கேன் இந்த துக்கம்? மனதில் ஏதோ வைத்துக் கொண்டு சொல்லாமல் இருக்கிறார். என்னிடம் மறைப்பானே, எதுவாயிருந்தாலும் சொல்லம்மா, சொல்லம்மா. சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே அப்பா? நான் கோபித்துக் கொண்டால் உன்னை சமாதானம் செய்ய உன் அம்மாவா இருக்கிறார். சொல்லம்மா, சொல்.
என்னை மன்னியுங்கள் அப்பா. என் கண்கள் செய்த குற்றம் அது. அன்றொரு நாள் காஞ்சி நகர் வீதியிலே அந்த சோழ ராஜகுமாரனை என் கண்கள் கண்டன. கண்டதும் அவர் என் கருத்திலே கலந்தார். அன்றிருந்து அவர் என் நெஞ்சிலே நின்றார், நினைவிலே இடம் பெற்றார். அதற்கு பின் ஒரு நாள் மகேந்திர மண்டபத்திலே காய்ச்சலால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த அவரை அதே கண்கள் கண்டன. கண்டதும் நீரை சொரிந்து நின்றன. உள்ளம் உருகிற்று. உணர்ச்சி அவரை பல்லக்கில் ஏற்றி உபசரித்தது. வசந்த மாளிகையில் அவர் என் வாழ்வின் ஜீவனானார். நானும் அவருடைய வாழ்வின் ஜீவனான். எங்கிருந்தோ வந்த மாரப்பன் எங்களை பிரித்தார். அவனிடமிருந்து அவரை தப்ப வைக்க பொன்னன் முயன்றான். உங்களிடமிருந்து அவரை தப்ப வைக்க நான் முயன்றேன். அதற்குள் நீங்கள் வந்துவிட்டீர்கள். அப்பா, எது எப்படியானாலும் ஒன்று மட்டும் நிச்சயம். தெரிந்தோ தெரியாமலோ அந்த சோழ ராஜகுமாரன் என் நாதனாக வரித்து விட்ட நான் வேறு ஒருவரை நெஞ்சத்தாலும் நினைக்க மாட்டேன், உள்ளத்தாலும் தீண்ட மாட்டேன். அப்பா, இது சத்தியம். கவலைப்படாதே குழந்தாய். இந்த உலகில் அன்பு ஒன்றுதான் சாஸ்வதமானது, மற்றதெல்லாம் அனித்தியம். இரண்டு இளம் உள்ளங்கள் அன்பினால் ஒன்று சேரும் போது அங்கே அன்பு வடிவமான கடவுளே சாநித்தியமாயிருக்கிறார். அவ்விதம் அன்பினால் சேர்ந்த உள்ளங்களுக்கு மத்தியில் நின்று தடை செய்ய யாருக்குமே பாத்திரை கிடையாது, தாய் தகப்பனுக்கு கூட கிடையாது. ஆனால் குழந்தாய், உனக்காக பல்லவகுலத்தின் ராஜநீதியை மட்டும் என்னால் கைவிட முடியாது. அந்த நீதிக்கிணங்க சோழராஜகுமாரனை விசாரிப்பேன். அவன் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையும் அளிப்பேன். அதற்கு பிறகும் நீ அவனை மணக்க விரும்பினார் அதற்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன் குழந்தாய், நிற்க மாட்டேன். அப்பா, தேச பிரஷ்டமானவர்கள் திரும்பி வந்தால் என்ன தண்டனை? சாதாரணமாக மரண தண்டனை விதிப்பதுதான் வழக்கம். ஆனால் விக்ரமன் விஷயத்தில் யோசிக்க வேண்டிய அம்சங்கள் பல இருக்கின்றன. எல்லாவற்றையும் விசாரித்து ஏது நியாயமோ அதை செய்யலாம். வா குழந்தாய். சக்கரவர்த்தி ஏன் இன்னும் வரவில்லை? குந்தி விஜயவர் இங்கே இருக்கும்போது சக்கரவர்த்தியும் இங்கேதானே இருக்க வேண்டும். சபையோர்களே, சக்கரவர்த்தி இன்னும் சபைக்கு வர சிறிது நேரமாகும். அதுவரை இங்கு கூட்டம் கூடியதின் நோக்கம் இன்னதென்பதை எடுத்துரைக்கும்படி அவர் என்னிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதோ உங்களுக்கு முன்னால் விசாரணைக்கென்று நிறுத்தப்பட்டிருக்கும் விக்ரம சோழர் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறியது குற்றமானாலும் அதற்கு இவர் மட்டும் பொறுப்பாளி அல்ல. இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய தோழர் அதற்குரிய பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறார். இவர் யார் இந்த பெரியவர்? அதுதான் எனக்கு தெரியவில்லை. விக்ரம் சோழர் விஷயத்தில் இவர் பொறுப்பேற்றுக் கொள்ள காரணம்? சொல்லுகிறேன் சபையோர்களே, சொல்லுகிறேன். அன்பு மட்டும் மனிதனை அடிமையாக்குவதில்லை, வீரமும் மனிதனை அடிமையாக்குகிறது என்பதற்கு உதாரண புருஷர் இந்த சிவனடியார். இல்லை என்றால் போர்க்களத்திலே வீர சொர்க்கத்தை அடைய இருக்கும் பார்த்திப மன்னரை தேடிப் போய் பார்த்திருக்க மாட்டார். அவரிடம் நான் உங்கள் கனவை நனவாக்குகிறேன், உங்கள் மகனை ஒரு வீரனாக்குகிறேன் என்று அவர் வடிவதற்குள் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்க மாட்டார். சிராப்பள்ளி மலை கொடிப்போரிலும் காஞ்சி அரசவையிலும் விக்ரம சோழர் காட்டிய வீரத்தை கண்டு சிந்தை குளிர்ந்திருக்க மாட்டார். கரிகால சோழர் கண்ட கன்னி தீவுகளிலே பகைக்கெஞ்சி வாழ்ந்த பழந்தமிழர் துயர் போக்கி தலைக்கெஞ்சேன் தாயின் துயர் தீர்ப்பேன் என்று வந்த தனையனை தடுத்தாட்கொண்டிருக்க மாட்டார். கடலிலே மூழ்கி கபால பைரவர் சூழ்ச்சிக்கு இரையாகி கண்காணா இடத்திலே புண்பட்ட மனதோடு புலம்பிக் கொண்டிருந்த பார்த்திப மன்னவனின் பத்னியை காப்பாற்றப் போய் தன் உயிரையே பலிபீடத்தில் பணயமாக வைத்திருக்க மாட்டார். இத்தனைக்கும் காரணமாக இருந்த இந்த உத்தமரை காப்பாற்றுவதில் தான் என்னையும் முந்திக் கொண்டு விட்டார் இந்த இளவரசர். அதுவும் எந்த நிலையிலே? சிறைக்கஞ்சி, சிறைச்சேதத்து கஞ்சி ஓட வேண்டிய நிலையிலே. இவை அனைத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டு ஏற்ற ஒரு தீர்ப்பை அளிக்க வேண்டிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பார்த்திப மன்னருக்கு இவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் என்று நினைக்கிறீர்களா? விக்ரம சோழர் ஒரு வீரபுருஷனாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதையாவது நம்புகிறீர்களா?
அப்படியானால் தந்தைக்கு தந்தையாக இருந்து தாய்க்கும் தக்க துணையாக இருந்து தன்னையும் ஒரு வீரபுருஷராக்கிய இந்த வேஷதாரியின் உண்மை சுரூபத்தை அறிந்து கொள்ள விக்ரம சோழர் மட்டுமல்ல, குந்தவி தேவியார் மட்டுமல்ல, நீங்கள் அனைவருமே ஆவலாக இருக்கிறீர்கள் இல்லையா? இதோ பாருங்கள். சபையோர்களே, இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. மாமல்ல சக்கரவர்த்தி அவருடைய தர்ம சிம்மாசனத்தில் அமர்ந்து விக்ரம சோழரின் குற்றத்தை பற்றிய ஒரு முடிவான தீர்ப்பளிப்பார். தர்மராஜாதிராஜ மாமல்ல பல்லவ சக்கரவர்த்தி வாழ்க! விக்ரம சோழரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னதென்பதை நான் தெரிந்து கொண்டேன். தேசபெஷ்ட தண்டனைக்குள்ளானவர்கள் திரும்பி வந்தால் அதற்கு தண்டனை சிரசாக்னை தான் கொடுத்தாக வேண்டும். ஆனால் அந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்னால் இன்னொரு தண்டனையும் நான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதுதான் ஜன்ம தண்டனை. இந்த இளவரசருக்காக போலி சிவனடியாரை கண்டுபிடித்து அவருடைய பொய் வேஷத்தை வெளிப்படுத்துவதில் கண்ணன் கருத்தமாக இருந்த என்னுடைய அருமை மகள் குந்தவியை கல்யாணம் செய்து கொண்டு கடைசி வரை கட்டி காக்க வேண்டும் என்ற ஜன்ம தண்டனையை நான் இவருக்கு அளிக்கிறேன். அது மட்டுமல்ல, புராதன சோழ மகுடத்தை விக்ரம சோழர் இனிமேல் தனியாகவே தலையில் தாங்க வேண்டும் என்ற சிரசாகினியும் நான் இவருக்கு விதிக்கிறேன். விக்ரம சோழ மகாராஜா வாழ்க! குழந்தாய், எக்காலம் பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் என்னும் பெருமைக்கு பங்கமில்லாமல் நடந்து கொள்வாயா? அதற்கு வேண்டிய மனோதிரத்தை பகவான் உனக்கு அருள்.